என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கோமா? இல்ல. பட் ஆண்டவர் சொல்றாரு பைபிள்ல நம்ம தேவனுக்காக காத்திருக்கணும்னு சொல்லி. ஒவ்வொரு சண்டேவும் நம்ம சர்ச்சுக்கு வரோம். எத்தனை மணிக்கு வரோம்? நம்ம டைமிங்க்கு ஏற்ற மாதிரி. சில நம்ம லேட்டா வரோம், நம்ம நேரத்திலே வரோம். பட் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, நம்ம வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இங்க வந்து வாசம் பண்றாருன்னு சொல்லிட்டு, இங்க இந்த ஸ்தலத்துல தேவனுடைய ஆலயத்துல வாசம் பண்றாருன்னு சொல்லிட்டு சண்டே. பட் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம வீடு தேவனுடைய ஸ்தலம் தான், நம்ம இருக்கிற இடம் தேவனுடைய ஸ்தலம் தான். ஆனா நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்றோம்? பட் ஆண்டவர் வந்து வெயிட் பண்றாரு. ஒவ்வொரு டைமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்றோமா? என் பிள்ளை, என் மக என்ன தேடி வருவாளா, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நமக்காக ஏங்கிட்டு இருக்காரு. பட் நமக்கு அதை என்ன சொல்றது, கண்டுக்க கூட மாட்டோம். அது நமக்கு உணர்வுல கூட இல்லை. நம்ம அதை விட்டுட்டு நம்ம டெய்லி ஒர்க், நம்மளோட ஜாப், நம்மளோட ஸ்டடீஸ், நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லாமே நம்ம ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே இருக்கோம். பட் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு நான் அதை எல்லாமே உனக்கு தர்றேன், பட் நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் மட்டும் தான் கேட்கிறாரு. பட் நம்ம அதை கொடுக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேவனுக்காக காத்திருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம், சங்கீதம் 25:3. Indeed, none who wait for you shall put to shame, and they shall be ashamed who are wantonly treasured. செகண்ட் பார்த்தீங்கன்னா தேவனோட செயலுக்காக காத்திருக்கணும். இப்போ நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல, நம்ம கூட பிறந்தவங்கள்ட்டயும் நிறைய பேர் நமக்காக பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை வரும், நமக்கு இருக்க ப்ராப்பர்ட்டி மூலியமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய பேர் கேஸ் எல்லாம் போடுவாங்க, நமக்கு வாக்குவாதம் நிறைய வரும், வேலை ஸ்தலத்துல நிறைய பேர் நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, போட்டி பொறாம இருக்கும், பாலிடிக்ஸ் நிறைய இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி அவன் நம்ம சண்டை போடாம திருப்பி நம்ம அவன்கிட்ட சண்டை போடுவோம், எதிர்த்து பேசுவோம். அவன் கோபமா பேசினா நான் என் பக்கம் தான் நியாயம் இருக்கு, நீ என்ன சொல்ற, என்கிட்ட தான் நியாயம் இருக்கு, நான் ஒழுங்கா தான் பண்ணிருக்கேன், நீ தான் சரியா பண்ணு, நம்ம அவ்வளவுதான் சொல்லுவோம். பட் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அந்த இடத்துல அமைதியா இருந்தோம்னா இயேசுப்பா நமக்காக கிரியை செய்வோம். நம்ம அந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம மாம்சம் தான் கிரியை செய்வோம். ஆண்டவர் பாப்பா நீ பேசுறல, நீயே பேசிருக்கோம். இதே ஆண்டவர் செஞ்சாருன்னா அந்த இடத்துல பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கும். நம்ம பேசணும், நம்ம போராடணும், இதே நம்ம வாக்குவாதம் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி நமக்கு தெரியும். பட் பர்மனன்ட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இருக்காது. பட் நம்ம ஆண்டவருக்காக வெயிட் பண்ணா, நம்ம அந்த பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இதை சால்வ் பண்ணுங்க, ஆண்டவரே இது எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செஞ்சாருன்னா அது பர்மனன்ட் சொல்யூஷனா தான் இருக்கும். பட் அது உடனே கிடைக்காது. எந்த சொல்யூஷனும் ஆண்டவர் கொடுக்கறதா இருந்தா பர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும், பட் உடனே வராது. It will take time some time. பாத்தீங்கன்னா யோசேப்பு, எத்தனை பேருக்கு யோசேப்பு தெரியும்? மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். யோசேப்பு சின்னதுல இருந்து அவன் அப்பாவோட செல்ல பிள்ளை. அவன் அண்ணா அவனெல்லாம் அடிச்சு தூரம் போட்டாங்க. அவன் நினைச்சிருந்தா அவங்க அப்பா கிட்ட வந்து டைரக்டா சொல்லியிருக்கலாம், அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் பண்ணல. அமைதியா அவன் பாட்டுக்கு ஆண்டவரோட சித்தத்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான். அவன் எகிப்தில் இருக்கும்போது சரி, அங்கேயும் ஜெயில இருக்கும்போது சரி, ஜெயில இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணிருந்தான். ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிருக்கும்போது, ஆண்டவரே என்னோட உங்க சித்தத்தை செய்யுங்க, உங்க சித்தத்தை செய்யுங்க, நான் எதுவும் செய்யல, உங்க சித்தத்தை செய்யுங்கன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தான். பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டோம், போகவே மாட்டோம், ப்ரேயர் பண்ணவே மாட்டோம். டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு கேஸ் போட்டுருவோம், யாரும் பிரச்சனை பண்ணா, இல்லைன்னா மேலதிகாரிகிட்ட போய் சொல்லிடுவோம். இந்த மாதிரி டைரக்டா நம்மளே பண்ணிடுவோம். பட் ஆண்டவர் வந்து அது விரும்புறதே கிடையாது. நம்ம போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் அவரோட சித்தத்தை நம்மகிட்ட செய்யணும் தான் அவர் விரும்புறாரு. யோசிப்பு அதே தான் வெயிட் பண்ணான், ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணான், 23 years வெயிட் பண்ணான். ஆண்டவரோட சித்தம் வந்துச்சு, அவனை உயர் அதிகாரியா வச்சாங்க. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தின் போல அவனோட அண்ணன்மார்கள் எல்லாரும், அவங்க அப்பா எல்லாரும் அவனுக்கு கீழே மண்டிடுறத அவன் கண்ணால பார்த்தான். சோ நம்மளும் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவர் சித்தத்துக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து நம்ம தலையை உயர்த்தி வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம எப்பவுமே தலை குனிஞ்சு ஐயோ அடிமைத்தனமா இருக்கணும்னு யாரும் நம்மள படைச்ச ஆண்டவர் அப்படி விரும்பல. நம்ம எப்பவுமே தலை உயர்ந்து இருக்கணும்னா ஆண்டவர் விரும்புறாரு. பட் நம்மளோட மாம்சம், நம்மளோட சிந்தை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம நடக்கிறதுனால நம்ம இன்னும் குறுகிட்டு தான் இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏசப்பாவுக்காக காத்திருக்கணும். நம்ம வீட்டுல எங்க ப்ரேயர் பண்ணணும், நம்ம கிடைக்கிற நேரத்தை ஆண்டவருக்கு செலவு பண்ணணும். செகண்ட், தேவன் நமக்காக செயல் பண்றதுக்காக நம்ம காத்திருக்கணும், ஆண்டவரோட சித்தத்தை செய்யறதுக்காக காத்திருக்கணும். தேர்ட்,
எபிரேயர் chapter 6:15. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடியே அவன் பொறுமையா காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். ஆமென். தேர்ட் பாத்தீங்கன்னா தேவன் நமக்குன்னு வாக்குத்தத்தம் பண்ணதை நம்ம சுதந்திரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணணும். பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு? 100 years. ஆனா ஆண்டவர் அவனுக்கு முன்னமே சொல்லிட்டாரு, ஒரு சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு. அவனுக்கு 100 years ஆயிடுச்சு. நம்ம மாம்சத்துல யோசிப்போம், எனக்கு இதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு. அவனும் அதுதான் சொன்னான், ஆண்டவர் தான் சொன்னான், எனக்கு இதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃபும் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். பட் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இல்ல, நான் அவனுக்கு குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணா? 100 years. 100 years வெயிட் பண்ணான். 75 years 75வது வருஷத்துல இருந்து அவன் தேவன் சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சான். அது வரைக்கும் அவனோட ஃபேமிலி ஆடு மேய்ச்சிட்டு மதையை மேய்க்கிட்டு அதே மாதிரிதான் இருந்தான். 75 years வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். ஆண்டவரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. 75 yearsக்கு அப்புறம் பொறுக்கல ஆண்டவர். நான் சொன்னது என்னோட சித்தத்தை இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, அதனால ஆண்டவர் அவனையும் கூட்டிட்டு வந்தாரு. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. அவனும் ஆபிரகாமும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு 75 yearsக்கு அப்புறம் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்காக வந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை படிப்படியா பிளஸ் பண்ண ஆரம்பிச்சார். 100 years வரைக்கும் வெயிட் பண்ண அவனும் ஆபிரகாமும் வெயிட் பண்ணான். 100 yearsல யாருக்கா குழந்தை பிறக்கலாம்? இப்ப இருக்கிறது நம்ம 100 years உயிரோடு இருப்போமானே யாருக்கும் நிச்சயம் இல்லை. பட் ஆபிரகாம் வெயிட் பண்ணி 100 yearsக்கு அப்புறம் ஈசாக்கு வந்தான். ஈசாக்கு எவ்வளவு பிளஸிங்கா இருந்தான். இப்போ வரைக்கும் சொல்றோம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் சொல்லிட்டு. ஆபிரகாம் பிளஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஓகே அப்பாவை பிளஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளையா அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா யாரே தெரியாது அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு. ஈசாக்கு அவ்வளவு ஸ்பெஷல். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகவல்னு சொல்றோம். ஈசாக்கு பாத்தீங்கன்னா இது ஆபிரகாமோட ஸ்பெஷல், ஆபிரகாம்னால ஸ்பெஷல். அப்படிதான் ஈசாக்கு. அதே மாதிரிதான் யோசேப்பும் எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணான் ஆண்டவரோட சித்தத்துக்காக. எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணான். அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரோட சித்தத்துக்காக, ஆண்டவர் நமக்காக நம்மளை குறிச்சு வச்சிருக்க சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும். அதுக்காக நம்ம எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணி தான் ஆகும். ஆனா வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பிளெஸிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கறது நம்ம பிராக்டிக்கலா அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய பிளெஸிங்ஸா இருக்கும். பட் இதே நம்ம தேடி நம்மளோட இஷ்டத்துக்கு இப்போ ஆண்டவர்கிட்ட இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா நான் ஆண்டவர்காக ப்ரே பண்றேன். ஆண்டவர் அதுக்கான எந்த வழிவாசலும் எதுவும் திறந்திருக்கவும் இல்லை, எந்த பினான்சியலும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை. எனக்கு பிடிச்ச கார் போய் பார்க்கறேன், ஆனா எதுவும் செட் ஆகவே மாட்டேங்குது. நான் ப்ரே பண்ணிட்டு அப்படியே விட்டுறேன் அப்படின்னா திருப்பி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எனக்கு ஏதாவது பினான்சியல் ஏதாவது சேவிங்ஸ் இருக்கும், அதை வச்சு நான் போய் வாங்கிடுவேன். பட் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு ஆண்டவர் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா அது என்னோட ஃபியூச்சர் பிளெஸிங்ஸ்க்காக தான் இருக்கும். என்னோட ஃபேமிலிக்காக, என்ன சொல்றது, மினிஸ்ட்ரிக்காகவோ இருக்கட்டும், இல்ல எதுக்காகவோ இருக்கட்டும், என்னோட பிளெஸிங்ஸாக தான் ஆண்டவர் கொடுப்பார். அது எனக்கு மட்டும் இல்ல, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எல்லாத்துக்குமே அதுதான். ஆண்டவர் அதுக்காக தான் நம்மளை தெரிஞ்செடுத்திருக்காரு, நம்மளை பிளஸ் பண்றதுக்காக தான் நம்மளை தெரிஞ்செடுத்திருக்காரு. பட் நம்ம அதை கண்டுக்காம நம்மளோட தேவைக்காக மட்டும் ஆண்டவர் எனக்கு இது கொடுங்க, ஆண்டவர் எனக்கு பென்சில் கொடுங்க, எனக்கு பெண்ணு கொடுங்க, எனக்கு நல்ல ஜாப் கொடுங்க, எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்கிறோம். பட் ஆண்டவர் வந்து அதை எதிர்பார்க்கறதே கிடையாது. நம்ம ஆண்டவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே டைம் நம்ம ஆண்டவரோட சித்தத்தை செய்யறதுக்கு அளவு பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. பட் நம்ம அது எதுக்குமே டைம் கொடுக்கறது இல்லை. நம்மளோட பர்சனல் திங்ஸ், நம்மளோட ஒர்க், நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம எவ்வளவோ டைம் ஆண்டவர் விரும்பி கொடுத்துருக்கோம். ஆண்டவர் என்ன ஆண்டவர் நீங்க இப்படி போறீங்க, நான் கேட்கற எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்படின்னு எவ்வளவோ டைம் சொல்லியிருக்கோம். ஆனா ஆண்டவர் என்னைக்கா நம்மளை விட்டுருக்காரா? ஒவ்வொரு நாளும் நம்ம போகும்போது வரும்போதும் நமக்கு நல்ல உணவு கொடுத்து, நல்ல உடை கொடுத்து, போகும்போதும் வரும்போதும் நம்மளை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காரு. முன்னும் பின்னும் தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாத்துருக்காருன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா நம்ம அதை எப்பவும் நினைக்கிறதே இல்லை. அதுக்காக ஒரு நாள் கூட தேங்க்ஸ் கூட பண்றது இல்லை. நியூ இயர் வந்துச்சுன்னா ஓகே ஒரு வருஷம் ஆச்சு, இன்னைக்கு லாஸ்ட் டே, சோ இன்னைக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துறோம், தேங்க்ஸ் கிவிங் பிரேயர். சோ இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். அந்த ஒரு நாள் மட்டும்தான், ஏதோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சர்வீஸ் முடிகிற வரைக்கும்
இப்போ இந்த வருஷம் அதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் அதுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். பட் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மள ஜீவனை கொடுத்து பாதுகாத்து வச்சிருக்கிறதே அவரோட கிருபை தான். அவர் கிருபை இல்லைன்னா நம்ம இருக்க முடியுமா? எத்தனையோ பேர் போறாங்க, ரோட்ல போகும்போது நடந்து போகும்போது கீழே விழுந்துறாங்க, மயங்கி விழுந்துறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுது. ட்ரெயின்ல போறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஃபிளைட்ல போறாங்க, அவ்வளவுதான், ஃபிளைட்டே காணாம போயிடுது. பட் நம்ம இவ்வளவு நாள் ஜீவனை கொடுத்து நம்ம கிருபையா நம்மளை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்து நம்ம தாய் கருவுல உருவானது முதல் இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு அவருக்கு தான் தெரியும். பட் இப்போ வரைக்கும் நம்மள ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நம்மளுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மளை பாதுகாத்து வச்சிருக்காரு. நம்ம எதுக்காக நன்றி சொல்லியிருக்கோமா? நம்ம இன்னும் வந்து நம்ம ஆண்டவருக்காக காத்திருப்போம், ஆண்டவர் கொடுத்த நன்மைக்காக நன்றி சொல்லுவோம், ஆண்டவரோட சிந்தனை செய்யறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ. సహోదరుడు శామ్యూల్ అగస్టిన్ గారికి వందనాలు. చక్కటి వాక్యాన్ని అందించారు. ఈరోజు యూత్ సండే కాబట్టి స్పెషల్ డే, అందుకే 2 మెసేజెస్, ఒక మెసేజ్ సరిపోలేదు. మీ పేషెన్స్ కోసం చాలా థ్యాంక్ యూ. భోజనం ఉంది మీకు, వరి కాకండి, టైం చూడకండి. ఇప్పుడు సంఘ పెద్దలు ముందుకు వచ్చి సంఘ ప్రకటనలు తెలియజేస్తారు. ప్రాణమా ఘనమైన స్తుతిగానమా, యేసయ్యా నా ప్రాణమా ఘనమైన స్తుతిగానమా, అద్భుతమైన నీ ఆదరణే, ఆశ్రయమైన నీ సంరక్షణే, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, உன்னதமானவரே, மேன்மையானவரே, இந்த நாளை நீர் எங்களை கடன் பிடித்து எங்களை காத்து வழி நடத்தினீரே. இந்த யூத் சண்டேல உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சொன்ன மெசேஜ் அப்பா, பாடின பாடல்கள், வர்ஷிப், அதே போல கேட்டுக்கொள்ள எங்கள் செவிகளுக்கும் நீங்க ஆசீர்வாதம் தந்து எங்களை அந்த மெசேஜ் புரிய வைத்தீரே. உமக்கு நன்றி அப்பா.
அதே போல கொடுத்த காணிக்கைகளுக்கும் ரொம்ப மிகமான நன்றி ராஜா. கொடுத்தவங்களையும் ஆசீர்வதித்து அதே போல அந்த காணிக்கையை வந்து சர்ச்சோட மேன்மையான உன்னதமான காரியங்களுக்கு நீ வந்து யூஸ் பண்ணணும் என்று நாங்கள் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ఆమేన్. సహోదరుడు శామ్ అగస్టిన్ చేయవలసిందిగా కోరుకుంటున్నాను. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதனால இவ்வளோ நேரமும் எங்களோட இந்த இடைப்பட்டிலே அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை மூலமாகவும் மெசேஜ் மூலமாகவும் பைபிள் ரீடிங் மூலமாகவும் எங்களோட நீங்கள் பேசினீரே அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கேட்ட வார்த்தையை நாங்கள் அப்படியே விட்டுட்டு போகாதபடி ஆண்டவரே அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க அதுபடி நாங்கள் கீழ்ப்படிஞ்சு வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாம்சமானவங்க ஆண்டவரே, எங்களால் முடியாதுதான் இசப்பா. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்தாவியானவர். நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா எங்களால் எல்லாம் முடியும் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ண, உங்களுக்காக காத்திருக்க, அதே போல நாங்கள் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண உங்களுடைய வருகைக்காக நாங்கள் ப்ரிப்பேர் ஆக எங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தருடைய தேவைகளை நீங்க சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் குடும்ப ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர தடைப்பட்ட பிள்ளைகளை அடுத்த வாரம் நீங்க கூட்டிக் வந்து சேர்க்க வேண்டிய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியா இருக்கிற வேலைகளை உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. అందరం కూర్చుందాం. 2 minutes vote of thanks. స్పెషల్ థ్యాంక్స్ టు పాస్టర్ అయ్య. కొంచెం లేట్ అయినా కూడా ఆమె చెప్పలేదు. థ్యాంక్స్ టు ఎల్డర్స్ కాంగ్రిగేషన్, ఆల్ యూత్ ఫర్ దర్ యాక్టివ్ పార్టిసిపేషన్. ఈ రోజు కుక్స్ సిస్టర్ మోహనా, సిస్టర్ రజని, శారదమ్మ, బ్రదర్ సుజీత్ కి స్పెషల్ థ్యాంక్స్. అందరికీ థ్యాంక్స్ ఫర్ యువర్ కోఆపరేషన్. ఓవర్ టు పాస్టర్ అయ్య. அம்மா நெக்ஸ்ட் வீக் விமென்ஸ் இருக்கு, அம்மாமார்கள் கூட்டம் இருக்கு. ஸோ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி நீங்களே பேசிக்கிட்டு நீங்களே சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒரு இது பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு வேறு ஒரு இனிஷியேட் எடுத்துகிட்டு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் ரெடி ஆகும். దేవునికి మహిమ కలుగును గాక. చక్కగా దేవుడు గత వారము చిల్డ్రన్ సండే అని చక్కగా దేవుడు నడిపించాడు. ఈ వారంలో యూత్ సండే చాలా చక్కగా జరిగేదానికి దేవుడు కృప చూపాడు. దీనిని అంతా కూడా చక్కగా ముందుండి నడిపించిన ప్రిస్కిల్లా కోసం ఒకసారి సభలు కొట్టుకున్నాను. ముందుండి చక్కగా మరి యాంకరింగ్ చేసి నడిపించిన మరి వీడియో కూడా సభలు కొట్టి ప్రభు మహిమగా మరి పాటలు పాడిన వారి కొరకు కూడా మనము సభలు కొట్టి ప్రభు ముఖ్యంగా వాక్యం చెప్పిన వారు చాలా చక్కగా మరి రింకి ఒక అద్భుత రీతిగా సిద్ధపాటు అంటే ఈ ఆమోస్ గ్రంథంలో మీరు దానికి ముందు చదివితే చాలా భయంకరమైన మాటలు ఉంటాయి. దేవుని మాటకి సిద్ధపడిన వారిని అగ్నిలో వేసి కాల్చేస్తుండ్రు అనేది ఉంటుంది. అర్థమైంది. అందులో కొంతమంది తప్పించుకున్నారనేది ఉంటుంది. తప్పించుకున్నారు కాబట్టి వీళ్ళు దేవునితో జీవించారనేది కాదు. వాళ్ళు కూడా దేవునితో జీవించలేదు కాబట్టి మీరు కూడా ఇప్పుడు సిద్ధపాటు కలిగి ఉండండి అనే మాట అర్థం దాంట్లో. కాబట్టి ప్రభువు రాకడికి మనము ఎలాగ సిద్ధపాటు కలిగి ఉండాలి అనేది తెలియజేస్తుంది చక్కగా. అందులో దేవుల్లో మనం ప్రార్థిస్తూ మనం చేసిన పాపాలను మనం దేవుని దగ్గర ఒప్పుకొని చక్కగా దేవునితో జీవించాలి అనేది ఒక అద్భుతమైన మాట. రెండవదిగా మరి శ్యామ్ చూస్తే నాకు చాలా ఆశ్చర్యంగా ఉన్నది. ఎందుకంటే తాను సరిగ్గా మాట్లాడు చాలా నిదానస్తుడు, ఒక అద్భుతమైన తమిళ్. అర్థమైందండి, చాలా అందమైన తమిళ్ అది.